ஒரு காலத்துல சீமான் அண்ணா வந்து விஜய் வந்து ரொம்பவே தம்பி தம்பின்னு சொல்லிட்டு அவ்வளவு பாசமா இருந்தார். நேற்று வந்து ஒரு பொதுக்கூட்டத்துல வந்து பேசியிருப்பாரு. லட்சிய கூட்டத்துக்கும் ரசிகர் கூட்டத்துக்கும் இந்த போர்ன்றதை வந்து அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு சித்தாந்தமா சீமான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு போரை வந்து தொடங்கியிருக்காரு சீமான். இது எப்படி சார் பாக்குறீங்க? லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் தான் போர் அப்படிங்கிறாரு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ரசிகர் கூட்டத்திற்கான லட்சியமே எதிரிங்களா? இதுபோல் போலியான முகங்களை உடைத்தெறிவது, போலியான நபர்களை இங்கிருந்து அடித்து விரட்டுவது, மக்களை வந்து காவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களை இங்கிருந்து விரட்டுவது, திமுக அதிமுக திராவிட கட்சிக்கு நான் தான் மாற்றுன்னு சொல்ல வேண்டியது, போய் அப்புறம் எடப்பாடி குத்த வச்சு உட்கார வேண்டியது, சசிகலா எடப்பாடி அவர்களை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்ல வேண்டியது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலை தம்பிக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, நாங்கள் 2 பேரும் ஒன்று தான் இணக்கமாக இருக்கோம்னு இவங்க பேசுகிறது. தமிழிசை சவுந்தரராஜன் வந்து எங்களுடைய டீம் பார்ட்னர் தான் சீமான்னு சொல்ல வேண்டியது. ஸோ பல இடங்களில் பலவிதமான முகங்கள் பலவிதமான அவதாரங்களை எடுக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் இந்த முறை மறுபடியும் என்ன பேசியிருக்காருன்னா, இதுக்கப்புறம் விஜய்க்கு எதிராக வந்து இந்த போர்ன்றதை அறிவிக்கிறாரு. இது வந்து எப்படி நம்ம பார்க்கறது? ஒருவேளை சீமான் வந்து திமுகவிடம் வந்து பணம் வாங்கி விஜய்க்கு எதிராக பேசுறாரா? இல்லை, அவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் 80 வழக்குகளுக்கு மேலே அவருக்கு இருக்குது. குறிப்பாக வந்து ஒரு குறிப்பிட்ட வழக்கு மட்டும் ரொம்ப சென்சிட்டிவான வழக்காக வந்து போய்கிட்டு இருக்கு. அந்த வழக்கிலிருந்து அவர் தப்பிக்க வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எவ்வளவு நேர்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்னு நமக்கு தெரியும். 2 செட்டு துணி தான் அவர்கிட்ட இருந்தது மொத்தமே. அவர் இறந்து போகும் பொழுது பெரிய பேங்க் பேலன்ஸ் கிடையாது, பெரிய சொஃபஸ்டிகேட்டான வீடு கார் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் முழுக்க இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்த நபர் தன்னுடைய வாழ்நாள் சம்பாத்தியத்தை அத்தனையும் மாணவ பிள்ளைகளுக்காகவே செலவு பண்ணி மாணவ பிள்ளைகள் மத்தியிலே வாழ்ந்து மாணவ பிள்ளைகள் கண் முன்னாடியே மரணம் அடைந்த ஒரு நபர் வந்து ஐயா கலாம் அவர்கள். அவ்வளவு பெரிய நேர்மைவாதி, ஒழுக்கவாதி. அவர் மீது எந்த கரப்ஷன் கிடையாது, அவர் மீது எந்த பாலியல் குற்றச்சாட்டு கிடையாது, திருட்டு வழக்கோ ஊழல் வழக்கோ அவர் மீது கிடையாது. முழுக்க என்ன சொல்கிறது, தன் நாட்டுக்காகவும் தன் மக்களுக்காகவும் வாழ்ந்த மாபெரும் தலைவன் கலைஞர் கருணாநிதி சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? 2வது முறை ஜனாதிபதிக்காக அவரை தேர்வு செய்கிறோம் சொன்ன பொழுது சாதிய ஆதிக்க புத்தியிலா அல்லது வந்து எவ்வளவு மோசமான ஒரு சிந்தனை ஓட்டத்திலேயோ கலைஞர் கருணாநிதி சொன்ன வார்த்தை கலாம் என்றால் கலகம் என்று சொல்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம் நடராஜ். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கு நடராஜ். ஒரு காலத்துல சீமான் அண்ணா வந்து விஜய் வந்து ரொம்பவே தம்பின்னு சொல்லிட்டு அவ்வளவு பாசமா இருந்தார். நேற்று வந்து ஒரு பொதுக்கூட்டத்துல வந்து பேசியிருப்பாரு. லட்சிய கூட்டத்துக்கும் ரசிகர் கூட்டத்துக்கும் இந்த போர்ன்றதை வந்து அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு சித்தாந்தமா சீமான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு போரை வந்து தொடங்கியிருக்காரு சீமான். இது எப்படி சார் பாக்குறீங்க? லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் தான் போர் அப்படிங்கிறாரு. ஆனால் இங்க இருக்கக்கூடிய ரசிகர் கூட்டத்திற்கான லட்சியமே எதிரிங்களா? இதுபோல் போலியான முகங்களை உடைத்தெறிவது, போலியான நபர்களை இங்கிருந்து அடித்து விரட்டுவது, மக்களை வந்து காவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களை இங்கிருந்து விரட்டுவது, மக்களை காவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கொடுங்கோல் ஆட்சியாளர் கூட மறைமுகமாக கூட்டணி வைத்துக்கொண்டு இவர்கள் போல் பல நபர்கள் வந்து நடித்து கொண்டிருக்காங்கல்ல. கேட்டாக்கா திமுக அதிமுக திராவிட கட்சிக்கு நான் தான் மாற்றுன்னு சொல்ல வேண்டியது, போய் அப்புறம் எடப்பாடி குத்த வச்சு உட்கார வேண்டியது, சசிகலா எடப்பாடி அவர்களை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்ல வேண்டியது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலை தம்பிக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, நாங்கள் 2 பேரும் ஒன்று தான் இணக்கமாக இருக்கோம்னு இவங்க பேசுகிறது. தமிழிசை சவுந்தரராஜன் வந்து எங்களுடைய டீம் பார்ட்னர் தான் சீமான்னு சொல்ல வேண்டியது. ஸோ பல இடங்களில் பலவிதமான முகங்கள் பலவிதமான அவதாரங்களை எடுக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் இந்த முறை மறுபடியும் என்ன பேசியிருக்காருன்னா, நீண்ட காலம் கழித்து மறுபடியும் அவர்கள் தளபதி விஜயோடைய ரசிகர்களையும் தொண்டர்களையும் இங்கே இருக்கக்கூடிய டிவிகேவையும் அம்புழுக்கக்கூடிய வேலையாக தொடங்கி இருக்கிறார்ன்றது அவருக்கான நெருக்கடி. புரியுதுங்களா? அவருக்கான நெருக்கடி எந்த மாதிரியான நெருக்கடி இருக்குது, எந்த வழக்கில் அவர் நெருக்கடி சந்தித்து கொண்டிருக்கிறார், எவ்வளவு விரைவில் வந்து அவர் வந்து பல சிக்கல்களை எதிர்கொண்டு இருக்கிறான்றதை பொறுத்து அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய அஜெண்டா பேஸில் அவர் பேசுகிறான்றதான் இன்றைக்கி அவர் மீது பெருவாரியாக இருக்க அரசியல் தலைவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்களாக இருக்கிறது. அண்ணன் சீமான் ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் நீங்கள் சொல்கிறது நான் யாரு கூடயும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி தனிச்சு நிற்கிறது. ஆனால் 5 வருஷத்துக்கு என்ன பண்ணுறாருன்னா, எல்லாரோடையும் கூட்டணி வைத்துக்கொண்டு எல்லா விதமான பிரச்சனைகள் உள்ளே வரும்போது இவர் உள்ளே புகுந்து சில வேலைகளை செய்வதே இவருக்கு வேலையாக இருக்குது. திமுகவுக்கு ஒரு பிரச்சனைனா இவர் போய் நிற்கிறாரு, அதிமுகவுக்கு ஒரு பிரச்சனைனா போய் நின்று அதை மடைமாற்றுவதற்கான வேலை செய்வது, அப்போது பிஜேபிக்கு ஒரு பிரச்சனைனா அதை மடைமாற்றுவதற்கான வேலை செய்வதை ஒரு வாடிக்கையாக அவர் வைத்துக் கொண்டிருக்கின்றதா அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இவர் எமக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் சொல்கிறது வந்து இறுதி நேரங்களில், அதாவது எலெக்ஷன் நெருங்கும் பொழுது இவர் வந்து அதிமுக
பிஜேபி அலையன்ஸ்குள்ளே அவர் போகிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கு பிஜேபி கொடுக்கப்பட்ட அஜெண்டாவா அல்லது வந்து திமுக பெண் நிறுவனம் ஏதேனும் வந்து அவர் அஜெண்டா கொடுத்துருக்கிறதான்னு தெரியல. இவர் சம்மந்தம் இல்லாமல் மறுபடியும் எங்கே வந்து சண்டை போகிறார்? நீ யார்கிட்ட வம்புழுக்கணும்? ஆட்சி அதிகாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுக அவர்கள் தானே உச்சபட்ச அராஜக போக்கை கையில் எடுக்கிறார்கள். மக்களுடைய வாழ்வாதாரத்தில் கை வைக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய விவசாயம் மீது கை வைக்கக்கூடிய வேலையும் இருக்குது. அவர்கள் மீது குண்டர் சட்டம் ஏற்கனவே போட்டிருக்காங்க. இன்றைக்கு பரந்தூர் விமான நிலையத்தை கட்டி அங்கே இருக்கக்கூடிய மக்களை கபலீகரம் செய்வதற்கான ஒரு வேலை செய்து பிஜேபி பார்த்தீங்கன்னாக்கா எண்ணூர் துறைமுகம் இருக்கு இல்லைங்களா, அது அது அதை தாண்டி இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா புலிகேட்னு சொல்கிறோம்ல, அந்த புலிகேட்டில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அங்கே வந்து ஒரு துறைமுகத்தை கொண்டு வருவதற்காக அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்களை அழிப்பதற்கான எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னும் போது தொடர்ச்சியாக பிஜேபி தமிழ் மண்ணுக்கு எவ்வளோ ஒரு பேராபத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக எவ்வளோ மோசமான ஒரு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இவர்களை விமர்சித்து இவர்களோடு தர்க்கம் நின்று இவர்களோடு சண்டை செய்வதுதான் உங்கள் நோக்கமா? இவர்களை அப்புறப்படுத்துவதற்காக நீங்கள் வந்து இன்றைக்கி சினிமாவில் அண்ணன் சீமானுக்கு வாய்ப்பு கிடையாது. இங்கே சினிமாவில் நடித்து தோல்வியுற்ற நடிகர்கள் இருக்காங்க. உதயநிதியிலேருந்து ஸ்டாலின்லேருந்து நம்மளுடைய அண்ணன் சீமானாக இருக்கட்டும், இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா வேல்முருகன் குறிப்பாக, அதுக்கப்புறம் அண்ணன் திருமாவளவன், இந்த மாதிரியான நபர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு தனிநபரை எதிர்த்து நிற்கிறாங்கனாக்கா, இந்த ஒரு தனிநபர் தான் எந்த ஊழலும் செய்யலை, எந்த சமரசமும் மேற்கொள்ளலை எந்த கட்சியோடையும். எந்த கட்சியோடையும் நான் இந்த கட்சி அடிக்கிறேன் அந்த கட்சி அடிக்கிறேன் நான் உங்களுக்கு ஃபேவராக பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு சில விஷயங்களை ஆட்டே போடல. வழக்குகளுக்கு பயந்து இங்கேருந்து ஓடி போய் டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை சந்திப்பது, நிர்மலா சீதாராமனை சந்திப்பது போன்ற வேலையை தளபதி விஜய் அவர்கள் செய்யலைன்னும் பொழுது இவ்வளோ பெரிய இளம் ரசிகர்கள் கூட்டம், இவ்வளோ பெரிய தொண்டர் பலம் 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 2 வருஷம் முழுமையாக முடிஞ்சிருக்கு. அந்த 2 வருஷத்துக்குள்ளே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 1.5 கோடி உறுப்பினரை தாண்டி 2 கோடி உறுப்பினர் இலக்காக கொண்டு போயிட்டு இருக்க டிவிக்கு எவ்வளவு பிரம்மாண்டமான எவ்வளவு அசுர வளர்ச்சி பெற்று வருகிறது. இந்த 70 ஆண்டு கால கட்சி 60 ஆண்டு கட்சிகளை நீர்த்து போகக்கூடிய செய்யக்கூடிய வேலை செய்து கொண்டிருக்காங்கன்னும் பொழுது பல பேர் சேர்ந்து தாக்கக்கூடிய பல்முனை தாக்குதலை தளபதி விஜய் மீது தாக்குறாங்க. அதில் ஒரு நபராக சீமான் கலந்து கொண்டிருக்காருன்னும் பொழுது தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும் 10ஓட 11 அத்தோட நீ ஒன்று தான். நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். திமுக பார்க்குறோம், அதிமுக பார்க்குறோம், பிஜேபி பார்க்குறோம். அதே போல் நீ நண்பனாக இருந்தாலும் உனக்கு நண்பன், நீ எதிரியாக நின்றுனாக்கா நீ எங்களுக்கு எதிரி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு வந்து அதான் சொன்னல 10ஓட 11 அத்தோட நீ ஒன்றுன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு விரட்டிட்டு போகலாம். ஏன்னா சித்தாந்தம் ரீதியாக கருத்தியல் ரீதியாகன்ற வார்த்தையை அண்ணன் சீமான் பயன்படுத்துகிறார். என்ன சித்தாந்த கருத்தியல் ரீதியாக இது வரைக்கும் நீங்கள் நிலைத்தன்மையோடு நின்னீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டாக்கா என்ன பதில் சொல்லுவீங்க? நான் கல் குடிச்சிட்டு தான் காலேஜுக்கு போவேன், நான் சினிமா எடுக்க வந்து பொழப்புக்கு அதை வந்து என்னால் முடியலையா, கள்ளச்சாரம் எங்காச்சும் வந்து நான் பொழைச்சி போவேன். இது ஒரு சித்தாந்தமா? இது ஒரு அரசியல் தலைவர் சொல்ல வேண்டிய வேலையா? இஸ்லாமியர்களை வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க, சாத்தானின் பிள்ளைகள் ஒரு பக்கம் சொல்கிறீங்க, கரெக்டுங்களா? அப்போது நீங்கள் இது போல் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட சாதிய சமூக மக்களை வந்து நீங்கள் இழிவாக பேசுவதற்கு உங்கள் மீது கண்டன குரல், உங்கள் மீதுக்கான வழக்கு இருக்கிறது, கரெக்டுங்களா? இதை தாண்டி வந்து எந்த சித்தாந்தமும் எந்த ஒரு கொள்கைன்ற ஒரு விஷயத்தில் நிலைத்தன்மை இல்லாமல் நீங்கள் ஒரு பக்கம் நின்று கொண்டு மக்களை வந்து பிளவாடக்கூடிய பல பேச்சுக்களை பல சர்ச்சையான விஷயங்களை அண்ணன் சீமான் செய்திருக்கிறார். இதை தாண்டியும் இன்றைக்கு ஒரு சில கூட்டம் அவர் பக்கம் நின்றுட்டு இருக்கு. அந்த கூட்டம் தளபதி விஜய் அரசியலுக்கு வந்து அரசியலை பழகச் சொல்லி, அரசியலை பயிலச் சொல்லி, அரசியலுக்குள்ள வர சொல்லி இளைஞர்களை சொன்ன பிறகு போலித்தன்மையாக பல நாட்களாக மக்களை ஏமாற்றி கொண்டிருந்தாரா சீமான்ற ஒரு கேள்வி அந்த இளைஞர்களுக்குள்ளே எழுந்த பிறகு அவரை விட்டு தளபதி விஜயை நோக்கி வராங்க. அப்போது இது எல்லாருக்குமான சிக்கலை தளபதி விஜய் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். அரசியலில் மையப்புள்ளியாக தளபதி விஜய் வந்து நின்ற பிறகு நீங்கள் அதிமுகவுடைய ஓட் பேங்கிங் இந்த பாதி இந்த பக்கம் வருது, பிஜேபி அலையன்ஸ் வச்சதுனால திமுகவுடைய செறிவாது ஓட்டு பிரிஞ்சு இந்த பக்கம் வருது. ஆனால் சீமானுடைய கட்சி கூடாரமே காலியான லெவலெல்லாம் கிட்டத்தட்ட போய் இப்போ மறுபடியும் ஏதோ ஒரு 30% வந்து அதான் சொல்லுவாங்களே இசிஜி மீட்டர் அப்பப்போ ஏறி இறங்குற மாதிரி 30% உயிர் பெற்று போய் கொண்டிருக்கணும் பொழுது அப்போ எல்லாருக்கும் தலைவலியாகவும் எல்லாருடைய அரசியல் வாழ்க்கையும் சம்பித்து போகக்கூடிய வகையில் தளபதி விஜய் அவர்களுடைய முன்னெடுப்பு மக்களை நோக்கி மக்கள் சார்ந்து இருக்கக்கூடியதனால் மக்கள் தன்னார்வமாக எல்லாரும் உள்ளே வராங்கன்னும் பொழுது இது அவர்களுக்கு அழிவை நோக்கி கொடுப்பதால் வந்து இது எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து பேசக்கூடிய பேச்சு இல்லை சார். பொதுவாக இரு நாடுகள் போர் செய்யுதுன்னா அவங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்னெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் இந்த போரை வந்து அறிவிப்பாங்க. இப்போ இவர் வந்து போர்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறது இருக்குல்ல சார். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் முத்தோட இரங்கல்ல வந்து ஸ்டாலின் சந்திச்சு பேசின வீடியோலாம் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் விஜய்க்கு எதிராக வந்து இந்த போர்ன்றதை அறிவிக்கிறாருல்ல சார். இது வந்து எப்படி நம்ம பார்க்கறது? ஒருவேளை சீமான் வந்து திமுகவிடம் வந்து பணம் வாங்கி விஜய்க்கு எதிராக பேசுகிறாரா? இல்லை, அவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் 80 வழக்குகளுக்கு மேலே அவர்களுக்கு இருக்குது. குறிப்பாக வந்து ஒரு குறிப்பிட்ட வழக்கு மட்டும் ரொம்ப
சென்சிட்டிவான வழக்காக வந்து போய்கிட்டு இருக்கு. அந்த வழக்கிலிருந்து அவர் தப்பிக்க வேண்டும். ரெண்டாவது, இதற்கு மேல் அடுத்த 5 வருஷம் கழிச்சு அண்ணன் சீமான் ரொம்ப ஆக்டிவாக இருப்பார், அந்த கூடாரத்தில் ஆள் இருக்குமானா இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரு பக்கம் திமுக தனக்கான வேலையை எப்படி செய்யணும்னாக்கா, தன்னோடு கூட்டணிக்கு சில கட்சிகளை வர கூப்பிடாது. திமுகவுடைய மிக முக்கியமான விஷயமே சில கட்சிகளை தன்னோட கூட்டணிக்கு வர கூப்பிட்டுக்காம, அடுத்த இன்னொரு கட்சி இருக்கு இல்லையா, அதிமுகவோடு கூட்டணி சென்று விடாமல் அவர்களை தனித்து நிற்க வச்சு அவங்கள பார்த்துக்கிட்டு அந்த ஓட் பேங்கிங்கை உடைக்கக்கூடிய வேலையை தான் செய்வார்கள். ஏற்கனவே மக்கள் நல்ல கூட்டணியை அப்படித்தான் வந்து திமுக உருவாக்கியது. அப்போ அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா, இம்முறையும் பார்த்தீங்கன்னாக்கா சீமான் போன்ற நபர்களை வந்து எந்த தளத்திலிருந்து பயன்படணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது ஒரு போராக அவர் கருதுகிறார் இல்லையா. உண்மையாலுமே வந்து எலெக்ஷன் என்பது போர் கிடையாது. அது விடுதலைக்கான ஒரு 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 சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக மக்கள் வந்து ஏக்கத்தோடு இருக்கிறார்கள். அது போர் கிடையாது. அது வந்து இத்தனை காலமாக தொடர்ச்சியாக எது போராக இருக்கிறதா, இந்த ஆட்சியில் ஒவ்வொரு நாளும் வாழ்கிறோம் இல்லையா ஒரு வாழ்க்கை, இதுதான் வந்து போரான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த வாழ்க்கைக்கு சீமான் எந்த வகையில் துணை நின்றிருக்கிறார் அப்படின்னாக்கா, கடைசியாக எனக்கு தெரிஞ்சு அவர் செஞ்ச மிகப்பெரிய போராட்டம் என்னன்னாக்கா, ஆடு மாடுகளை வச்சு ஆடு மாடுகளுக்காக ஒரு விஷயம் செய்கிறேன்னு சொன்னது தான். ஸோ அண்ணன் சீமான் வந்து என்ன சொல்கிறது, என்றைக்கு அவர் பிஜேபியோடு கைகோர்க்க போகிறார் அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னும் பொழுது அவர் அப்படித்தான் பேசுவார். அவரை நம்ம ரொம்ப பெரிய ஒரு ஆளுமையாக சீமானை பார்த்த காலம் ஒன்று இருந்தது. இன்றைக்கும் அண்ணன் சீமான் வந்து சில விஷயங்களில் சரியாக பயணிக்கிறார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தன்மை ஏற்படும் பொழுதுலாம் ஏதாவது ஒரு பக்கம் போய் நின்று உட்காந்து தேவையில்லாமல் வாய் விடுறாருன்னும் பொழுது சரி, என்ன சொல்கிறது, தீதும் நன்றும் பிறர் தர வாரா, இதான் அண்ணன் சீமானுக்கு நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கான நன்மையை நீங்கள் சேமித்துக் கொள்கிறீர்களா அல்லது உங்களுடைய அழிவு பாதைக்கான வார்த்தையை நீங்களே பயன்படுத்திக் கொள்கிறீர்களா என்பதுதான். நார்மலாக சீமானை வந்து எதிர்க்க வேண்டியது யாருன்னா திராவிடத்தையும் திராவிடத்தை சார்ந்த ஆட்களை தான் எதிர்க்கும். ஆனால் இப்போ விஜயை வந்து எதிர்க்காரு சார். ஒரு டார்கெட் வந்து சீமானுக்கு வந்து கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. இப்போ டார்கெட் விஜய்ன்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கி அதை விஜயை அழிக்கிறதுக்காகவும் அசிங்கப்படுத்துறதுக்காகவும் இதெல்லாம் பண்ணுறதா சொல்கிறாங்க. இதுவும் இன்னும் நிறைய ஆட்கள் வந்து இதில் சேருவாங்கன்னு சொல்லப்படுது சார். ஏன்னா ஆல்ரெடி சீமான் மட்டும் இல்லாமல் சீமான் கட்சியில் இருக்க ஆட்கள் இருக்காங்க சார். இப்போ பொதுவாக சாட்டை திருமணம் இருக்காரு, அவரெல்லாம் தொடர்ந்து இப்போ விஜயை இழிவுபடுத்துற மாதிரியான வீடியோக்கள் தான் அதிகமாக போடுறாரு. ஏன்னா இது குறித்து சவுக்கு சங்கரே வந்து சொல்லியிருந்தாரு. இப்போ சாட்டை திருமணத்துக்கு வந்து ஒரு டார்கெட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, விஜய் அசிங்கப்படுத்துறதுக்காக ஒரு பேமெண்ட் ஒன்று வாங்குறாருன்னு சொல்லியிருந்தார்ல சார். அதற்காக கேட்குறேன். மக்கள் தலைவர்களுக்கு என்றைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா, நல்லது செய்யக்கூடிய தலைவர்களை மிக இழிவுபடுத்தி பேசுவது என்பது யதார்த்த வாழ்க்கையில், அதுவும் அரசியல் வாழ்க்கையில் ரொம்ப இழிவான சிந்தனை கொண்ட நபர்களும் மிக கேவலமான பிளப்புவாத அரசியலுக்காக கையேந்தி சில நபர்களிடம் வந்து கையூட்டு வாங்கி கொண்டு பேசக்கூடிய நபர்களும் பேசக்கூடிய பேச்சு தான் இந்த மாதிரியான பேச்சாக இருக்கும். இதில் ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகப்படுத்தலாம். அப்துல் கலாம் தெரியுமா தம்பி? யார் அவர்? முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எவ்வளவு நேர்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்னு நமக்கு தெரியும். 2 செட்டு துணி தான் அவர்கிட்ட இருந்தது மொத்தமே. அவர் இறந்து போகும் பொழுது பெரிய பேங்க் பேலன்ஸ் கிடையாது, பெரிய சொஃபஸ்டிகேட்டடான வீடு கார் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் முழுக்க இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்த நபர் தன்னுடைய வாழ்நாள் சம்பாத்தியத்தை அத்தனையும் மாணவ பிள்ளைகளுக்காகவே செலவு பண்ணி மாணவ பிள்ளைகள் மத்தியிலே வாழ்ந்து மாணவ பிள்ளைகள் கண் முன்னாடியே மரணம் அடைந்த ஒரு நபர் வந்து ஐயா கலாம் அவர்கள். அவ்வளவு பெரிய நேர்மைவாதி, ஒழுக்கவாதி. அவர் மீது எந்த கரப்ஷன் கிடையாது, அவர் மீது எந்த பாலியல் குற்றச்சாட்டு கிடையாது, திருட்டு வழக்கோ ஊழல் வழக்கோ அவர் மீது கிடையாது. முழுக்க என்ன சொல்கிறது, தன் நாட்டுக்காகவும் தன் மக்களுக்காகவும் வாழ்ந்த மாபெரும் தலைவன் கலாம் என்ற ஒரு நபர் வந்த பிறகுதான் உண்மையான விண்வெளி நாயகன்னு சொல்லுவாங்க அவரை. விண்வெளி நாயகன்னா அது கலாம் அவர்கள் தான். அவர் வந்த பிறகுதான் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தார். அறிவியல் தொழில்நுட்பத்தில் கிட்டத்தட்ட எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய முடியுமோ உச்சபட்சமாக செய்து காட்டி இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த கலாம் அவர்களை கலைஞர் கருணாநிதி சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? 2வது முறை ஜனாதிபதிக்காக அவரை தேர்வு செய்கிறோம் சொன்ன பொழுது சாதிய ஆதிக்க புத்தியிலா அல்லது வந்து எவ்வளவு மோசமான ஒரு சிந்தனை ஓட்டத்திலேயோ கலைஞர் கருணாநிதி சொன்ன வார்த்தை கலாம் என்றால் கலகம் என்று பொருள். ஏதோ ஒரு மொழியில் ஏதோ ஒரு வார்த்தையில் அப்படி ஒரு பொருள் இருக்கான். அதை எடுத்து கொண்டு வந்து கலாம் என்றால் கலகம் என்று பொருள், அதனால் வந்து மீண்டும் அவரை கொண்டு வந்தால் கலகம் பிறக்கும் அப்படின்னு சொல்லி கலைஞர் பேசுகிறத பார்த்தோம். இப்போ இது எவ்வளோ பெரிய சர்ச்சை ஏற்படுத்திருந்துச்சுனாக்கா, அவர் மீது எப்படி இவ்வளோ பெரிய ஒரு ஒரு
மோசமான ஒரு சொல்லை வந்து இவர் பயன்படுத்தி பேசியிருக்க முடியும்னப்போ கலாம் அவர்களுக்கே இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்ட பொழுது நீங்கள் அந்த இடத்தில் வந்து கலைஞர் சொன்ன வார்த்தைக்கு நிச்சயமாக எல்லோரும் கண்டன குரலை பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இல்லை, எனக்கும் அதுக்கான விஷயம், இவர் கலாம் என்றால் கழகம் என்று போன்றாரு. நானும் பார்த்தீங்கன்னா கருணாநிதினா கரு ப்ளஸ் நான் ப்ளஸ் நிதி, பலருக்கு கருவையும் கொடுத்து பின் நிதியும் கொடுத்ததால் கருணாநிதியா என்ற ஒரு கேள்வி எழுந்தது. கருணா நீங்கள் வேறு எதுவும் நினச்சக்கூடாது தம்பி, ஒரு கதை கரு அந்த மாதிரி அடிச்சுங்க. பொதுவாக கருன்னு சொல்லிட்டு டப்புன்னு உங்களுக்கு திமுகன்றதுனால வேறு மாதிரி சில சிந்தனை ஓட்டைகள் வரும் இயற்கையாக, அதனால் சொல்கிறேன். ஸோ மஞ்சள் துண்டை போட்டுக்கிட்டு பகுத்தறிவு சித்தாந்தம் பேசக்கூடிய நபர்கள், நீங்கள் வந்து ஜோசியக்காரன் அதை சொன்னானோன்னு இதை செய்கிறது, இதை சொன்னானோன்னு அதை செய்யக்கூடிய இந்த மாதிரி வேலைகள் செய்யக்கூடிய நபர்கள் கலாமை எப்படி களங்கப்படுத்தினார்களோ அதே போல் வந்து தன் மக்களுக்காக பல ஆயிரம் கோடி சம்பாதித்ததை விட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும், இங்கே திருட்டுத்தனம் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்தையும் விரட்டணும், நமக்கான எதிரி யார் என்பது நம் களத்தில் நிற்கும்போது நீங்களே தெரிந்து கொள்வீர்கள், நமக்கு எதிரியை புறப்பட்டு நம் கண்முடைய நிற்பான்னு தளபதி விஜய் சொன்னார். அதே போல் நேர்மைவாதியாக மக்கள் பிரச்சனையை சரி செய்யணும்னு வந்திருக்க விஜய்க்கு முன்னாடி எதிரிகளாக இன்றைக்கி தோன்றக்கூடிய நபர்கள்லாம் யாரான்னு பார்த்தா திருடுத்தனம் பண்ணவன், ஐயக்கித்தனம் பண்ணவன், முள்ளமரத்தனம் பண்ணவன், சொத்தை அபகரிச்சவன், வழக்குக்காக போய் காலில் விழுந்து, இந்த மாதிரி பல நபர்கள்லாம் ஒன்று கூடி வந்து தளபதி விஜய் அவர்களை எதிர்க்கணும்னு சொல்லி வந்து நிற்கிறது என்பது வந்து என்ன சொல்கிறது, எதையோ பார்த்து எதையோ குலைக்கிற கதை தான் நம்ம வந்து எடுத்துக்க முடியுமே தவிர, இதனால் விஜய் அவர்களுக்கு அவருடைய புகழுக்கோ பேருக்கோ களங்கம் விளைச்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணப்போக்கில் செய்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யங்ஸ்டர்ஸ் அவர் கூட இருக்கிறாங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்காமல் செய்றீங்க. அந்த பிள்ளைகள் எதிர்வினை ஆற்ற ஆரம்பித்தால் ஒவ்வொரு நபருடைய முகத்தில் கிழித்தெறியப்படும் பொழுது உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ரொம்ப கேவலமான வாழ்க்கையாக சரித்திரத்தில் பதிவேற்றத்தில் ஏற்றப்படும் என்பதால் நாகரிகமாக நீங்கள் கையாளுவது உங்களுக்கு நல்லது. பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது. ரொம்ப நன்றிகள் சார், எங்களோட நேரம். நன்றி சார். ராஜ்.